திடீர்னு வள்ளி தண்ணிக்குள்ள போய்கிட்டாரு. போயிட்டா மாதிரி வள்ளி அந்த கரையில டீயா நானா? ஏய் வள்ளி, உன்னோட வேலைக்கு மச்சாவதான் கூட எடுக்க தெரியுமா? அடியே இந்திரகுமாரி, சீக்கிரம் ஜெகதல பிரதாபனோட பேசிட்டு வீடு வந்து சேரு. வீட்டுக்கு போறோம். என்னங்க இது, தண்ணிக்குள்ள இப்படி இழுத்துட்டு வரீங்களா? மூச்சு திணறாது? அப்பா என்னவோ நீண்ட தெரியாத மாதிரிதான். என்ன இப்ப புதுசா அழுத்துட்டு வர்றேன், ரொம்ப நாள் நடக்கிறதானே. ஆமா, உங்க சின்னம்மா எப்படி இருக்காங்க? நம்ம கதையில வரும் ஞான சௌந்தரி கதையில லேனா அது மாதிரி இருக்காங்களா? இல்ல அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல. சொன்ன நீங்க நம்ப மாட்டீங்க. எங்க அம்மா தான் சின்னம்மா உருவத்துல எங்க வீட்டுக்கு மறுபடியும் வந்திருக்காங்க. ஆச்சரியமா இருக்க. உண்மையாவா? உண்மைதான். எங்க சின்னம்மா எவ்வளவு நல்லா தெரியுமா? என் கண்ணிறைஞ்ச கணவனா பார்த்து கட்டி வைக்கிறேன்னு சொல்லிருக்காங்க. அடே, அப்போ யாராவது கண்ணுக்குன்னு போட்டுருக்காங்களா என்ன? ஆமா. ஐயோ, யாரு? கண் பட்டது கொஞ்சம், பொன் பட்டது நெஞ்சம், கை தொட்டது உன்னை, குளிர் விட்டது என்னை. கண் பட்டது கொஞ்சம், பொன் பட்டது நெஞ்சம், கை தொட்டது உன்னை, குளிர் விட்டது என்னை. வந்தது அது முதலாய் தொடங்கும் போது மயக்கம் வந்தது. அந்தி பொழுது போக ஆசை வந்தது. அது முதலாய் தொடங்கும் போது மயக்கம் வந்தது. விழி மலர மலர பார்த்த பார்வை மனதில் விழுந்தது. விழி மலர மலர பார்த்த பார்வை மனதில் விழுந்தது. உடல் குலுங்க குலுங்க சிரித்த அழகு மடியில் விழுந்தது. உடல் குலுங்க குலுங்க சிரித்த அழகு மடியில் விழுந்தது. கண் பட்டது கொஞ்சம், பொன் பட்டது நெஞ்சம், கை தொட்டது உன்னை, குளிர் விட்டது என்னை. இந்த பேரழகு பொன்முகத்தை நாணம் மறைப்பதோ, இல்லை பருவ பெண்ணை பார்த்த கண்ணை ஆசை மறைப்பதோ. இந்த பேரழகு பொன்முகத்தை நாணம் மறைப்பதோ, இல்லை பருவ பெண்ணை பார்த்த கண்ணை ஆசை மறைப்பதோ. உடல் மறைந்திருக்க பார்த்த போதும் உள்ளம் தெரியுமாம், அந்த உள்ளம் பொங்கும் வெள்ளத்திலே உறவு புரியுமாம். உடல் மறைந்திருக்க பார்த்த போதும் உள்ளம் தெரியுமாம், அந்த உள்ளம் பொங்கும் வெள்ளத்திலே உறவு புரியுமாம். கண் பட்டது கொஞ்சம், உன்பட்டது நெஞ்சம், கை தொட்டது உன்னை, குளிர் விட்டது என்னை. கொதித்திருப்பதேன் நல்ல கோடை கால நேரத்திலும் குளிரெடுப்பதேன், உடல் குளிரெடுக்கும் காலத்திலும் கொதித்திருப்பதேன். இந்த கோவை இதழ் வெளுத்திருக்கும் காரணம் என்ன? இந்த கோவை இதழ் வெளுத்திருக்கும் காரணம் என்ன? உன் பால் விழிகள் சிவந்திருக்கும் காரியம் என்ன? உன் பால் விழிகள் சிவந்திருக்கும் காரியம் என்ன? கண் பட்டது கொஞ்சம், உன் பட்டது நெஞ்சம், கை தொட்டது உன்னை, குளிர் விட்டது என்னை. கண் பட்டது கொஞ்சம், உன் பட்டது நெஞ்சம், கை தொட்டது உன்னை, குளிர் விட்டது என்னை.
நமசிவாயம் தோட்டம். குளத்தில் குளிப்பதோ தண்ணீர் எடுப்பதோ கூடாது. உத்தரவின்றி செய்தால் தண்டிக்கப்படுவார்கள். படுவார்கள் படுவார்கள். முன்சீப் நமசிவாயம். கொண்டாடி நம்ம போட. குளிக்க போல நல்லா இருக்கு. முனிசிப்ப கண்டாருன்னா முதுகுத்தால உரிச்சிடுவாரு. தோலை உரிப்பாரா? அவர் என்ன முனிசிப்பா இல்ல கசாப்பா? போடி. அதான் நம்ம அறிவிப்பு எழுதி வச்சிருக்கோமே. இதை தாண்டி எவனாவது வருவானா? சாப்பமே. நில்லுங்கடி. நெஞ்சில தைரியம் இருந்தா நேரா வந்து வீசு களிமண்ண. நில்லுங்கடி நில்லுங்கடி. அடி பாவிங்களா, எல்லாம் மார்கழி மாசத்துல பிறந்ததுங்களா இருக்கு. இப்படி நடங்குதுங்களா? கரடி புலி எல்லாம் மோட்டார துரத்தின வம்சம்னு சொல்லுவாங்க. களிமண்ணுக்கு பயப்படுதுங்க. பொம்பளை மூஞ்சில களிமண் எடுத்து அடிச்சுவேன். நீ யாரியா நீ? நானே உதவிக்கு வந்திருக்கிறேன். ஐயோ, நான் உன் கண்ணை திறந்து விடட்டா? பயப்படியா? ஏன் நான் வாயை திறந்தா அழகா இல்லையா? அத என்ன கேட்காத. வீட்டுல போய் ஒரு கண்ணாடி எடுத்து அதுல பாரு தெரியும். ஏன் உன் முகமே கண்ணாடி மாதிரி தான் இருக்குது, அதுல பாத்துக்கிட்ட? கிண்டலா பண்ற? ஆமா, நீ அந்த முனிசிப்பு மச்சான் தானே? இந்த ஜென்மத்துல அப்படி பிறந்திருக்கிறேன். அடுத்த ஜென்மத்துல அந்த நமச்சிவாய எனக்கு மச்சானா பிறந்து நான் முன்சீபா பிறப்பேன். அதெல்லாம் நான் உன்கிட்ட கேட்கல. என் மூஞ்சில யாரு களிமண் அடிச்சது? இது ஆத்திரப்படாத, விசாரிக்கிறேன். ஏய், எவன்டாவ? அடப்பாவி, நீதானா? ஏய், நீதானா களிமண் அடிச்சது? ஏய், ஓடிட்டியா? இரு இரு, என்னைக்காவது ஒரு நாளைக்கு உன் மூஞ்சில நான் களிமண்ணால அடிக்கல, என் பேரு அஞ்சலை இல்ல. ஐயோ, ஆஹா, அஞ்சலை, அழகான பெயர். எதுக்குமே அஞ்ச மாட்டா போல் இருக்குது. இவளை நான் கல்யாணம் பண்ணிட்டேன். வீட்டை காவல் காக்கிறதுக்கு நாயே தேவையில்லை, இவளையே நிக்க வைக்கலாமே. அடே, என்னவா குடத்தை விட்டுட்டு போயிருக்கிறான்? ஒருவேளை என்ன எடுத்துட்டு வர சொல்லி இருக்கிறாளா? போடு. 513 262. ஓடு தண்ணி பையன் தலையில விழுந்துருக்கு. பெரிய காயமா இருக்குங்க. ஆமா, இந்த பள்ளிக்கூடத்தை கட்டெடுத்தனால் குழந்தைங்க உயிருக்கு ஆபத்து வந்தாலும் வரும்போது நானும் இதை பத்தி பட்டாமணி எடுத்து பல தடவை சொல்லியிருக்கேன். கவனிக்கவே இல்ல. கவலைப்படாங்க, நான் அதை பத்தி ஏற்பாடு பண்றேன். சோமு, டாக்டர் கூட்டு போ. சரிங்க, வாங்க. என்ன வாங்க, உட்காருங்க. வீட்டுல யாரும்? ஏன்? ஒண்ணும் இல்ல, வள்ளியோட அப்பாவை நான் பார்க்கணும். இருக்காரு, வள்ளி இருக்காரு. உட்காருங்க, கூப்பிடுறேன். பரவாயில்ல. மாப்பிள்ளை நின்னுகிட்டு இருந்தா மனசு கஷ்டமா இருக்குது இல்ல? உட்காருங்க. நீங்க இப்ப உட்கார்ல, நான் கூட்டிட்டு வர மாட்டேன். அதே விடமாட்டீங்க போல் இருக்கு. விடுறாப்புல இல்ல. அதான் உட்கார வச்சுட்டீங்களா? அப்பா, இதுக்கு எவ்வளவு நேரம்? இதே வள்ளியை விட்டு சொல்ல சொல்லி இருந்தா உடனே உட்கார்ந்துருப்பீங்க. அந்த அறிவு எனக்கு எட்டல. என்ன இருந்தாலும் நான் 5ஆம் கிளாஸ் படிச்சவதானே. ஓஹோ, பெண் பார்க்க வந்த போது உங்களை படிப்பு பத்தி நான் கேட்டது இன்னும் மறக்கலையே. மறக்க முடியுமா? நான் பாக்கியசாலி. உங்களை மருமக பிள்ளையா அடையறதுக்கு. ஆனா வள்ளி அதிர்ஷ்டசாலி. வள்ளி சொன்னது சரியா போச்சு. வள்ளி என்ன சொன்னா? நீங்க ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லி. நானும் உங்களை பத்தி நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கேன். சரி, அவங்க ஏதோ வேலையா இருக்கா போல் இருக்கு, நான் அப்புறம் வரேன். இருங்க, அப்பாவும் மகளும் தோட்டத்துல பூச்செடி வச்சிட்டு இருக்காங்க. கூப்பிடுறேன். ஏன் வெக்கம்? உட்கார். உங்க அம்மா எல்லாம் சொல்லிருப்பான்னு நினைக்கிறேன். ஆமா, அது சம்பந்தமா பேசித்தானே வந்திருக்கிற? இல்லீங்க, நான் வந்தது வேற விஷயம். என்ன சொல்லு. நம்ம ஊர்ல இருக்கிற பள்ளிக்கூடம் ரொம்ப மோசமான நிலைமையில இருக்குங்க. அதை உடனே புதுப்பிக்க பணம் வேணும். அதனால நம்ம கிராமத்துல தரிசா கிடக்கிற புறம்போக்கு நிலத்தை எல்லாம் நானும் என் கூட்டாளிகளுமா சேர்ந்து உழுது பயிரிட்டு அதுல கிடைக்கிற பணத்தை இந்த பள்ளிக்கூடத்துக்கு பயன்படுத்தலாம்னு திட்டம் போட்டிருக்கோம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நல்ல யோசனை தான். எதுக்கும் பட்டாமணியார் ஒரு வார்த்தை கேட்டுக்கோ. ஏன்னா அவன் ஒரு கிறுக்கன்.
அவனை கலந்துக்கலைன்னா அது இதுன்னு எழுதி போட்டு கலாட்டம் பண்ணுவான். சரிங்க, நான் வர்றேன். இரு கமலா, இத வந்துட்டேங்க. அம்மா அம்மா நான் கொடுக்கறேன். ஐயோ ரொம்ப சுடுதும்மா, நானே கொண்டு போய் கொடுக்கறேன். வாங்கிக்க. வர்றேங்க. கமலா, பாத்தியா மாப்பிள்ளை எப்படி? பழகிறதுக்கு தங்கம், பாக்குறதுக்கு சிங்கம். நம்ம வள்ளிக்கேத்த முருகன், உங்க சொல்லுக்கேத்த மருகன். நமக்கு இருக்கிறதோ ஒரே பொண்ணு. சீக்கிரம் கல்யாணத்தை முடிச்சு மாப்பிள்ளைய வீட்டோட வச்சுக்கலாம். அப்படியே செஞ்சிருவோம். அம்மா அம்மா அம்மா. வள்ளி வள்ளி, உன் சுகம்தான் என் சுகம், உன் வாழ்வே என் வாழ்வு. அம்மா ஏய் சீக்கிரம்டா. வணக்கம். பாப்பா முருகா, என்ன மனுவெல்லாம் நல்லா எழுதிட்டு வந்திருக்கிறியா? உன் திட்டமெல்லாம் எனக்கு நல்லா தெரியும்பா. அதுக்கு என்னால் ஆன உதவி செய்ய காத்துட்டு இருக்கிறேன். புறம்போக்கு நிலத்தை பயிரிட நீ எப்ப மனு எழுதி கொடுப்பியோ நான் துடிச்சிட்டு இருக்கிறேன். அடடே, நீங்க இப்படி உதவி செய்வீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே. என்னப்பா இது? எனக்கு மட்டும் நம்ம கிராமம் முன்னேறணும், பள்ளிக்கூடத்தை புதுப்பிக்கணும்னு ஆசை இல்லையா என்ன? உங்க மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் உருப்படியா ஏதாவது திட்டம் தீட்டி கொடுத்தா நானும் என்னாலான உதவி செய்ய முடியும். அப்படிங்களா? இந்தாங்க மனு, எல்லாம் உங்களை முன்னால வச்சா நடக்கணும். உங்க பொன்னான கையால நீங்க தான் பொன்னேற போட்டி ஆரம்பிச்சிருக்கணும். தங்கமா செய்யறேன். நானே கொண்டு போய் தாசில்தார்ட்ட கொடுத்துறேன். நல்லதுங்க, மகிழ்ச்சிங்க. வணக்கங்க. ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. வரேங்க. புறம்போக்கு நிலத்தை வயலாக்கி பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு ஒரே சமயத்துல ரெட்ட புகழ் அடைய இவனை நான் விடுவேனா? நான் சொல்லட்டுமாப்பா? தெருக்கூத்தே வேண்டாம்னு சொல்லுவேன். சீச்சே, அது நான் எப்படிப்பா சொல்ல முடியும்? ஜனங்கள்லாம் உங்க நடிப்பை பார்த்து அவங்கள சொல்லணும். ஆமா, அவங்கதான் நீதிபதிகள், அவங்கதான் சொல்லணும். என்ன சொல்ல? இல்லப்பா அப்பா, இந்த வயசான காலத்துல நீங்க ராவண வேஷம் போட வேண்டாம்ப்பா. அவளவாயா அவமதிக்கியா? வேண்டாப்பா, அவங்களையே பாக்க வச்சுக்கிறீங்க. ஏமா உன்னை செய்யட்டுமா? என்னப்பா? ஸ்ரீ ராமனா நடிக்கட்டுமா? அப்பா அவ ரொம்ப அழகப்பா, கெடுத்துறாதீங்கப்பா. என்ன அனுமானம் போட சொல்றியா? எப்படிப்பா முடியும்? ஏற்கனவே உங்க கால சரியாவே நடக்க முடியல, நீங்க எப்படிப்பா தாவ போறீங்க? என்னதாமா செய்ய சொல்ற? அப்பா பேசாம இந்த ராவண வேஷத்தை வேற யாருக்காவது கொடுத்துட்டு எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கிற வாத்தியாரா இருங்கப்பா. சரிதான், பக்கவாத்தியத்தோட எதிர்ப்பா. ராவண வேஷத்துக்கு வேற ஆளாவும் பார்க்கணும். வாத்தியார 10 தலையோட ஆள் பார்க்கட்டுங்கடா. பத்திரிகையை பாரு, அந்த மாதிரி ஒரு ஆள் பிறந்திருக்கான். அந்த முறையை நான் தேடுறேன். ஆளை பாரு, அழகா அம்சமா அருமையா பாடக்கூடிய ஒரு ஆள். சம்போ மகாதேவா, சம்போ மகாதேவா, சாம்ப சதா சிவா, சம்போ மகாதேவா, சாம்ப சதா சிவா, சம்ப. அதான்டா தமிழர்களே, ராவணன் நமஸ்கரிக்கின்றேன். தம்பி, ஐயோ என்ன சாரீரம், என்ன சாரீரம்? சாரீரத்தோட இருங்க, சரீரத்தை மாத்திரம் பேசுறாங்க. அதை பத்தி என்ன? ராவணனை எவன் நேர்ல கண்டான்? ஆமா, அதானே ராமாயணத்தை ஒரு வயரா எழுதுனா பல பேர் எழுதியிருக்காங்க. ஏன் ராவண உடம்பு சரியில்லாம சீக்கா படுத்ததே கிடையாதா? இப்பதான் படுக்கை விட்டு எந்திரிச்சு வர்றான். வரட்டும் விடு. நீ யாருன்னு கேட்கலையே. நான் தான் ராவணன். ஆஹா, சிங்காரம். ஆஹா, சப்த சுரம் நினைச்சேன். பரவாயில்ல. உன் சாரீரத்துல 7 சுரமும் எடுப்பா இருக்கு தம்பி. சுரம் 7? அதை பத்தி விடு. தம்பி, நீதான் இன்னையில இருந்து ராவணன். அப்பா நான் சொல்றத கேளுங்கப்பா. என்னம்மா? இந்த பொம்பளை உங்க மகளா? என்ன மகனா? இல்ல பேரன். யாரா இருந்தா என்ன, ஆசீர்வாதம் பண்ணுங்க. அப்பா இந்த ஆள் ஒண்ணு ராவண வேஷத்துக்கு வேண்டாப்பா. ஏமா? நான் ராமர் வேஷம் போட்டு இது சீதையா பக்கத்துல நிக்கிறேன்னு ஆசைப்படுது போடுறேன். நானா இந்த ஆளுக்கு 32 லட்சணம் அப்படியே முழுசா பொருந்தி இருக்கு. இவரு ராமரம். ஏன் வாச்சார இந்த சீதைக்கு இந்த ராமன் பார்த்தாவா? பாருங்களேன், சீதை டப்பாங்குத்து குத்துறான்.
நடக்கிற சண்டையுடைய முறையை பார்த்தா உங்களுக்குள்ள ஏற்கனவே ஏதோ ஒண்ணு நடந்திருக்கா போல இருக்க. இல்லையா? சரி விடு, நீதான் ராவணன், நான் ராவணன். நீங்க என்ன வேஷம்? அத பத்தி உனக்கு என்ன? இல்ல நீங்க கும்பகர்ண வேஷம் போட்டா எனக்கு கொஞ்சம் சௌகரியம். டேய் நான் வாத்தியாரா? ஆமாமா வாத்தியார் தான். நாளையில நீ ஒத்திகைக்கு வந்துடணும். நாளை இருந்தா அப்ப நான் இன்னைக்கு வீட்டு விட்டு போயிடணுமா? ஆமா. இல்ல நாடகம் முடியற வரைக்கும் நான் இங்கே இருந்துக்கிறேன். இது பண்ண சத்திரம் இல்ல. பின்ன உங்க அப்பா இருக்கிறானே? இல்ல நீங்க இருக்கிற இடம் சத்திரமா? பழைய கடையை விடாப்பா இருந்தா அப்படி. சரி எனக்கு ரொம்ப சந்தோஷம் வேஷம் கொடுத்தத பத்தி. ஒத்திகைய நாளைல இருந்து ஆரம்பிச்சிருவோம். நான் வரேன். வாசல் இந்த பக்கம். ஓஹோ அலாய் பூசனாளா? டேய் சொல்லிட்டியா? சம்போ பாக்கா தேவா சாம்பா சதா சிவா சம்போ பாக்கா தேவா சம்போ. டேய் நான் வந்துடா. இந்தப்பா முருகா, புறம்போக்கு நிலத்தை பொறுத்த வரைக்கும் தற்சமயம் உன்னுடைய திட்டம் நிறைவேறும். அதுக்கு யார் காரணம்னு எங்களுக்கு தெரியும். அது யாரப்பா? வேற யார்? நந்திமா இருக்கிறிய நீதான். இருங்க, அவன் சொல்றதுலயும் உண்மை இருக்கு. எங்க திட்டங்களுக்கு இறஞ்சலா இருக்கிறது நீங்க தான். அட கடவுளே, நான் என்னப்பா பண்றது? மனு எழுதி கொடுத்தேன், அதை சர்க்காருக்கு அனுப்பி வச்சிருக்கிறேன். உத்தரவு வந்ததும் புறம்போக்கு நிலத்தை சட்டப்படி நீ சாகுபடி பண்ணிக்க. நான் வேண்டாம் சொல்றேன். மனவை சர்க்காருக்கு அனுப்பி இருந்தால உத்தரவு வரும். அவன் அனுப்புறேன்னு சொல்றியா? அது உங்க மனசாட்சியை கேட்க வேண்டிய கேள்வி. பட்டாமணியாரை, நாங்க எழுதி கொடுத்த மனுவை கிழிச்சு போட்டுட்டு உத்தரவு இன்னைக்கு வரும் நாளைக்கு வரும் சொல்லி ஏமாத்துறது எங்களுக்கு தெரியாது நினைச்சிட்டீங்க. நீ அனாவசியமா சந்தேகப்படுற. இல்ல, அவசியத்தோட தான் சந்தேகப்பட்டு தாலுகா ஆபீஸுக்கு போய் எங்க மனு வரவே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்படியே சொன்னா? அது மட்டும் இல்ல, நாட்டை கழனி ஆக்கிறதுக்கு அரசாங்கமே ஆதரவு கொடுக்க தயாரா இருக்குன்னு தாசில்தாரே எங்கிட்ட சொன்னார். சும்மா கயிறு விடாத. அது உன் வேலை. வாய மூடா. ஏன் மச்சான் ஜவ்வு மாதிரி விஷயத்தை போட்டு இழுக்கிற? கௌரவமா ஒரு மம்முட்டி எடுத்துட்டு போய் அங்க வெட்டு, இங்கேயே வெட்டி விடுற. உதைக்க நான் பாரு. யோசிக்காதீங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்னப்பா யோசிக்கிறது? ஒரே வார்த்தை, உத்தரவு வந்ததுக்கு அப்புறம் தான் புறம்போக்கு நிலத்தில் அடி எடுத்து வைக்க முடியும். அது வரைக்கும் நான் காத்திருக்கலாம், ஆனா காலமும் பள்ளிக்கூடமும் காத்திருக்காது. உத்தரவு வந்தாலும் சரி வரலைனாலும் சரி, கட்டடத்தை பழுதுபார்க்க அந்த கட்டாந்தரை நான் உழுதே தீர்வேன். சட்டத்தை மீறது குற்றம். சட்டத்தை நீங்க சரியா புரிஞ்சிருந்தா என் திட்டத்துக்கு குறுக்க நிப்பீங்களா? நான் யார் தெரியுமில்ல. ஏன் யார் சும்மா உடம்பு போட்டு அலட்டிக்கிற? ஏதோ பட்டாமணி மாச்சே, ஊருக்கு பெரிய மனுஷன் ஆச்சேன்னு மரியாதை காமிச்சா அதை காப்பாத்திக்க தெரியலையே.